ஐடி இண்டஸ்ட்ரியோட கோர் அப்ஜெக்டிவ் அபவுட் டேட்டா. ஸோ ஐடின்னு சொன்னாலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அந்த இன்ஃபர்மேஷனே ஒரு டேட்டா தான். இட்ஸ் அ ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், அசியூம் தட் ராம்னு ஒரு பர்சன் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போயிட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறாரு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு சினாரியோ. ஒரு ஹியூமன் டு ஹியூமனாக நம்ம போய் கடையில் நேரடியாக போய் வாங்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் இதுவே அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பே ஒரு வெப்சைட் ஆன்லைனில் போட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு நீங்கள் வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷனில் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். அங்கே நேம் நீங்கள் லாகின்க்கு நேம் போடுறீங்க, ராம் சூஸ் பண்ணுவீங்க, என்ன ஐட்டம் வாங்க போகிறீங்கன்னு இந்த ஃபார்மில் இருக்கும். நீங்கள் நோட் புக்குன்னு சூஸ் பண்ணுவீங்க, எத்தனைன்னு சொல்லுவீங்க, அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுமே ஒரு கோரிலேட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நேரில் வாங்குறதுக்கு இன் பர்சனுக்கு, ஆன்லைனுக்கு. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அபவுட் ஆன்லைன் எடுத்துக்கலாம். டிஜிட்டல் மோட், நாட் ஸ்பெசிஃபிக்லி ஆன்லைன், பட் டிஜிட்டல் மோடுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் சொல்லணும். இந்த இடத்துல வந்துட்டு நேம் வந்து ராம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஐட்டம் சொல்லியிருக்கோம். ஐட்டம் நேம், நோட் புக்கு, எத்தனைன்னு கவுண்ட்டு சொல்லியிருக்கோம், அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா தான். கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம சிஸ்டம்க்கு சொன்னால் தான் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் அ அவுட்புட். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு டைப்பாக இருக்கும். We'll discuss about a data type in this session, right? In this case, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதே ரைட், ஒரு ஸ்டேஷ்னரியில் ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற இந்த கேஸ் எடுத்துக்கிட்டாக்கா, அது எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நோட் புக் வாங்குறோன்னா எத்தனை நோட் புக் வாங்குகிறோம்? 10 நோட் புக்ஸா, 20யா? அது ஒரு நம்பர் தானே. ஸோ இட் இஸ் எ நம்பர் டைப். சிஸ்டம்க்கு சொல்லும் போது, கம்ப்யூட்டருக்கு சொல்லும் போது நம்ம அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஸ்ட்ரிங் ஐட்டமோட நேம் என்ன? இட் இஸ் நோட் புக். பர்ச்சேஸ் பண்ணுற பையரோட நேம் என்ன? ராம். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லணும் நம்ம. இது நம்பர் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரிங்கு. பூலியன், பூலியனா இருக்கா இல்லையா? இப்போ அவர் நோட் புக்கு தான் வாங்குறாரு. வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் லைக் பென்சில் வாங்கியிருக்காரா? ஹேஸ் ஹி பர்ச்சேஸ்டு பென்சில்? நோ, ரைட். இல்லை பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காரு? இஸ் இட் அ கேஷ் ஆர் இஸ் இட் கேஷ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இல்லை அவர் பே பண்ணது டிஜிட்டல் மோடில் பே பண்ணியிருக்காரு, யூபிஐ பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. அதில் கொஷின் எப்படி வருது? ஆஸ் இ பெய்டு கேஷ், இஸ் கேஷ் அப்படின்னு நம்ம கேட்டாக்கா அதுக்கு பதில் எஸ் இல்லை நோ சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பூலியன். பூலியன்றது ட்ரூ ஃபால்ஸ், இது ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. அரே, அரேனா ஒரு கலெக்ஷனாக நிறைய ஐட்டம். இப்போ ஒரு 5 நோட் புக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 5மே வேறு கேட்டகரி இருக்கும். லாங் சைஸு, ஷார்ட் சைஸு, ஸ்மால் சைஸு, இல்லாட்டி ரூல்டு நோட்டு, பிளைன் நோட்டு, இது ஒவ்வொன்றும் ஒரு கேட்டகரி இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த நேம் வந்து நம்ம ஒரு அரே மாதிரி எழுதிக்கலாம், ஒரு கலெக்ஷனாக போட்டுக்கலாம், ரைட்? ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது வி நீட் டு டிஃபைன் இட் கிளியர்லி. அப்போ தான் சரியான முறையில் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வி கேன் ஏபிள் டு டெல் டு த பையர். இந்த வேரியபிள்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுவோம். இட் குட் பி வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். வேரியபிள்னா வேரி ஆகும், சேஞ்ச் ஆகிறது, அண்டு கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வி யூஸ் அ லெட், கான்ஸ்ட் ஆர் வேர். மூணு அப்ரோச்சில் நம்ம பண்ணுவோம், 3 வேயில். வில் see in detail. நம்ம இது எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் வாட் எவர் ஐ எம் சேயிங். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ணிடணும். ஏன்னா இந்த செஷனில் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் அ ப்ரௌசர். நம்ம லோக்கல் Node.js இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூ ஷுட் டவுன்லோடு Node.js. ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது என்ன வெர்ஷன், விண்டோஸு இல்லை மேக்கு, அந்த வெர்ஷனுக்கு போய் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பெட்டர் டு இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, ஸோ என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, ரைட்? ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ நோடோட வெர்ஷன் நான் பார்க்குறேன், 22.13. நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப பேசிக்ஸ் தான். ஸோ லோயர் வெர்ஷன் இருந்தால் கூட ஓகே தான்.
Okay, we'll start from scratch. We'll open a new file, ஒரு new file create பண்ணிக்கலாம். data typeனு வச்சுக்கலாம், .js. ஓகே, இப்போ நான் நியூவாக ஒரு ஃபைல், அது நேம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, பட் இட் ஷுட் எண்ட் வித் .jsன்னு இருக்கணும். ஃபைல் நேம் ஆல்வேஸ் எண்ட் வித் .js. .js நத்திங் பட் JavaScript, ரைட்? ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டீபக்கிங் சொல்லுவாங்க. நம்ம கோடு, நம்ம ஒரு 1000 லைன்ஸ் கோடு எழுதுகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு 100th லைனில் வேல்யூ என்னவா இருக்கும், அந்த மாதிரி டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் அ ஸ்டேட்மெண்ட் கால்டு கன்சோல் லாக். ஒரு லாக்னு டைப் பண்ணாலே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா console.log. அதர்வைஸ் யூ ஜஸ்ட் டைப் console.log போட்டுட்டு லைக் about data type எப்படின்னா எழுதிட்டு டெர்மினலில் பாட்டமில் போய் டெர்மினல் போயிட்டு ஜஸ்ட் டைப் நோட் ஸ்பேஸ் அந்த ஃபைலோட நேம் டேட்டா டைப் about data type. நான் இங்கே கன்சோல் லாகில் என்ன கொடுத்துருக்கணும் அதை அவுட்புட்டாக இதை வச்சு வரும். ஸோ இதனால் என்னென்னா நம்ம கோடு அடிக்க நம்ம அவுட்புட்டை நம்ம கீழே பார்த்துக்கலாம், இந்த கன்சோல் லாகில் பார்த்துக்கலாம். தட் இஸ் அ ரீசன் ஐ எம் டெல்லிங் யூ டு ஸ்டார்ட் ஃப்ரம் த கன்சோல் லாக். இது ஒரு முக்கியமான டீபக்கிங் ஸ்டஃப். ஸோ இது மாதிரி நம்ம கோடிங்கை நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்றது. ஓகே, ஐ சேட் ரைட். இப்போ டிக்ளரேஷன் வந்து லெட்டாக இருக்கலாம், வேராக இருக்கலாம், கான்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, ராம் இஸ் ட்ரையிங் டு பர்ச்சேஸ் நோட்புக்ஸ் ஒரு 10 நோட்புக்ஸ்ன்னு போட்டலாமா? 10 நோட்புக்ஸ். ஓகே, including ரூல்டு, லைனு, கிரிட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மேக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கிரிட்டு, இந்த மாதிரி டைப்ஸு. இதுதான் வந்து ஆக்சுவல் யூஸ் கேஸு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னா, we need to introduce into the variable, right? லெட்டுன்னு போட்டுக்கோங்க. வேறு இப்போதைக்கு நான் சொல்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணாதீங்க. லெட்டுன்னு போட்டு லெட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லெட் ஃபஸ்ட்டு பையர் நேம் போடலாமா? யார் வாங்குறாங்க, நேம். இதில் வேரியபிள் எழுதும் போது திஸ் இஸ் கால்டு கேமல் கேஸு. பி ஸ்டார்டிங் வித் ஸ்மால் கேஸ் அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு வந்து என் வந்து கேபிட்டல் லெட்டர் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு இருக்குது, பாஸ்கல் கேஸ்ன்னு இருக்குது, பையர் நேம். இந்த மாதிரி போட்டாக்க ஸ்டார்டிங் வித் பி கேபிட்டலில் போட்டிங்கன்னா அது பாஸ்கல் கேஸு. இந்த மாதிரி போட்டாக்கா கேமல் கேஸ். கேமல் கேஸை நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணணும். பையர் நேம் ராம் சொல்லிட்டேன். ஓகே, லெட் ஐட்டம் குவான்டிட்டி, எத்தனை ஐட்டம் வாங்குறாரு, ஈக்குவல் டு 10 நோட்புக்ஸ். ஐட்டம் நேம் அதுக்கு முன்னாடி போடணும். ஐட்டம் நேம், ஐட்டம் நேம் இஸ் நோட்புக்ஸ். நோட்புக் ஐட்டம் நேம், நோட்புக் வாங்க வந்திருக்காரு. ஐட்டம்ஸு இப்போ வந்து ஐட்டம்னு வச்சிடலாம். ஐட்டம் வந்து நோட்புக்கு. ஐட்டம் நேம்ஸ் வந்து லெட் ஐட்டம் நேம்ஸ். இப்போ ஐட்டம் நேம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்குறாரு, இப்போ தான் ஒரு அரே இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா இட்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ். ஒன் இஸ் ரூல்ட், செகண்ட் plain, third grid. மூணு டைப்பு. சாரி, டைப்னு வச்சுருக்கேன்னா சாரி, ஐட்டம் டைப்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கோடாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இங்கே மேலே இருக்கிறது ராம் சொல்லியாச்சு, நம்பர் 10 நோட் பண்ணிட்டேன், அண்டு டைப்பும் நான் சொல்லியாச்சு, நோட் புக்கு எல்லாமே கிளியராக இருக்குது.
ரைட். இப்போ நான் எழுதும்போது எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. நம்பரை மட்டும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்காம, இல்லை சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்கலாம், ரெண்டுமே கொடுக்கலாம். போத் ஆர் சேம். ராம்க்கு டபுள் கோட்ஸ் கூட கொடுக்கலாம். யூஸ்வலாக ஜாவாஸ்கிரிப்டில் சிங்கிள் கோட்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. நம்பருக்கு மட்டும் வி கேவ் டைரெக்டாக நம்பர் போடுறேன் வித்தவுட் எனி கோட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து வி நீட் டு புட் இட் இன் ஸ்ட்ரிங், கோட்ஸ். ரைட். இப்போ ஐட்டம் டைப்ஸ்ன்றது தெர் ஆர் மல்டிபிள் வேல்யூஸ், நிறைய வேல்யூ இருக்குது. ஒவ்வொரு வேல்யூமே நம்பர் கிடையாது, இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அதனால் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் அ அரே. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தாக்கா, கன்சோல் லாகில் போடலாமா? கன்சோல் லாக் டைப் ஆஃப்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. கன்சோல் லாக், console.log. இப்போது டைப் ஆஃப் பையர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு ஒரு கமா போட்டுக்கோங்க, இல்லை ப்ளஸ்ஸு கூட போடலாம். கமா போட்டுட்டு டைப் ஆஃப் பையர் நேம், அதுவே ப்ராம்ப்ட் பண்ணும். ரன் பண்ணுறேன் கோடை. இங்கே டைப் ஆஃப் பையர் நேம் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா இங்கே கோட்ஸ்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். ரைட். அதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுவோம். டைப் ஆஃப் ஐட்டம், இங்கே ஐட்டம் போடுறேன். டைப் ஆஃப் ஐட்டம் குவான்டிட்டி, item quantity. Type of item types, that's it. நான் அதை அடித்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கு ஐட்டம் குவான்டிட்டிக்கு நம்பர் வந்துடுச்சு. ஸோ மற்றதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. லாஸ்ட் ஒன்று மட்டும் பாருங்கள், ஆப்ஜெக்ட்னு வருது. ஏன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு டைப் இருக்குது. ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஆப்ஜெக்ட்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அரே எல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதை இன்னும் அரேவாக, ஆக்சுவலி அரே இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது மட்டும் கொஞ்சம் நியூவாக இருக்கும் உங்களுக்கு. பட் கோ வித் தட், இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் டைப். பட் அதுலேயும் நீங்கள் அரே ஆப்ஜெக்டான்னு கண்டுபிடிக்கணும்னா வி ஹேவ் ஒன் ஹேக். அதை பார்த்துடலாம். இஸ் இட் அரே லாகில் போட்டுட்டு இஸ் இட் அரே அப்படின்னு நம்ம கேட்டாக்கா, கமா கொடுத்துட்டு அரேன்னு ஒரு டாட் ஈஸ் அரே அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே இதை பாஸ் பண்ணுவோம். ஐட்டம் டைப்ஸ், அது எஸ் இல்லை நோன்னு சொல்லும். ட்ரூன்னு சொல்லியிருக்கு. ஸோ இட் இஸ் அ அரே. இது கூட இன்னொரு வேரியபிள் நான் போடுறேன். லெட் as a பென்சில் வாங்கியிருக்காரா நம்ம போடுறோம். ஸ்டேஷ்னரி தானே, இது ஃபால்ஸு. அவர் வெறும் நோட் புக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காரு, பென்சில் வாங்கலைங்க. ரைட். ஸோ அதுக்கு நம்ம செக் பண்ணணும்னா லாக் as pencil, type of as pencil, அது வந்து பூலியன் சொல்லிடும். பூலியன் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பூலியன். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட். அப்போது கான்ஸ்ட்ன்றது எந்தோட வேல்யூ சேஞ்சே ஆகாதோ அதெல்லாம் கான்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நோட் புக்கு வாங்குகிறேன், எத்தனை வேணுன்றது நான் டிசைட் பண்ணுறது. ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க, அது வேரியுங்க. பட் அந்த எல்லா கஸ்டமருக்கே அந்த ரேட் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ நோட் புக்கோட ப்ரைஸுனே போடுறேன். ப்ரைஸ் ஈக்குவல் டு 20 ருபீஸ். அந்த 20 ருபீஸ்னால் ஆர்எஸ்லாம் போடக்கூடாது, ஜஸ்ட் 20 நம்பர் தான். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். யார் வந்து கேட்டாலும் அந்த நோட் புக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ அது கான்ஸ்டன்ட்னு போடணும். இவ்வளோ நேரம் நம்ம லெட் யூஸ் பண்ணோம் இல்லையா, வி கேன் டூ வித் வேர் ஆல்சோ. இது வேறுன்னு கூட போடலாம். வேறு வந்து இட்ஸ் அ ஓல்டு அப்ரோச். இந்த பிகினிங்கில் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இதெல்லாம் வந்து இப்போது nowadays we are not using a where. Okay, try to avoid it. So let's move to the tech byte.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா டைப் இஸ் சூட்டபிள் ஃபார் யூசர் நேம். ஒரு யூசர் நேமுக்கு எந்த டேட்டா டைப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ யூசர் நேமை நம்ம ஸ்ட்ரிங்காக தான் நம்ம சொல்லணும், பூலியன் கிடையாது. பூலியன்னா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொன்னார் இல்லையா, பட் நேம்ஸ் வர்றதுல ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பூலியன் டைப். இஸ் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் நோன்னு சொல்லுவோம். ப்ரெசென்ட். ஸோ இதில் எது பூலியன் டைப், அது படிக்கும் போதே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இஸ் ப்ரெசென்ட்டா இல்லை வெறும் ப்ரெசென்ட்டா. The answer is present. So next question, array can store values of dash. Array எந்த data typeலாம் store பண்ணும்? Is it a number or string or both? Answer is both. arrayல நீங்கள் எந்த data type வேணாலும் வைக்கலாம். It could be a string. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு string. நம்பர்ஸும் இருக்கும். ஒரு இயர் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2001, 2, 3, 4, இது எல்லாமே வரிசையாக இருக்கிற இயரோட வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே வந்து we can put it in one array. அந்த அரேயில் வச்சுட்டு we can show it in drop down. ஒரு just an example தான் நான் சொல்கிறேன். ஸோ it can store numbers also. Key takeaways. ஸோ நம்பர், எனி நியூமரிக் வேல்யூஸ், ஏஜ், ஃபோன் நம்பர், ஸ்கோர், இதெல்லாம் நம்பரு. ஸ்ட்ரிங், இட் குட் பி எனி டெக்ஸ்ட் வேல்யூஸ், நேமாக இருக்கலாம், அட்ரஸாக இருக்கலாம். பூலியன், இட் ஷுட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு கண்டிஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இஸ் கம்ப்ளீட்டட், ஹேஸ் லாக்ட் இன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், நம்பர், ஸ்ட்ரிங், அதர் டைப்ஸ், இட் குட் பி ரைட். லொக்கேஷன்ஸ், அந்த ப்ளூரலில் வர்றதெல்லாம், நேம்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணுறது. அது கூட வந்து நம்ம அடிஷ்னலாக 2 விஷயம் பார்த்தோம். டைப் ஆஃப்னு ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன டைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா we will see it in type of. Console log is for seeing the output. இந்த செஷனில் ஜாவா ஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ்னு என்ன அப்படின்றத பேசிக்ஸை பார்த்தோம். என்னது டேட்டா டைப்ஸ், கோர் டேட்டா டைப்ஸு, அதோட கான்செப்டும் பார்த்தாச்சு. இன் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஆல்சோ we are written the basic code, we understood the concept, right? That's good. Thank you.